ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடிதார் நெக் வந்து கேன்வாஸ் எப்படி வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுவேனோ, கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி நான் நெக் ஃபினிஷ் பண்ணுவேனோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரை பண்ணுறேன். வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் எப்படி வந்து டாப் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து டாப் வந்து கட் பண்ணிக்கலாம். டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நார்மலாக நீங்கள் எப்படி எந்த மெத்தடில் கட் பண்ணுவீங்களோ அந்த மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மெத்தடில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த கேன்வாஸ் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் இல்லாத டாப்பில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லைனிங் இல்லை, நம்ம கிராஸ் பீஸ் வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு grip கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கேன்வாஸ் வைப்போம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் லைனிங் வைக்க போகிறது கிடையாது. இப்போ நான் நார்மலாக எப்படி நான் டாப்பு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்கு மட்டும் நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். கட் பண்ணவும் இல்லை, நான் மார்க் பண்ணவும் இல்லை. அப்படியே கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோலோட அப்படியே வந்து என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன். என்ன பண்ணணும்னா, டாப் நீங்கள் எப்போதும் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணுங்கள். நெக்கை மட்டும் மார்க் பண்ண வேண்டாம், கட் பண்ணவும் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அந்த இடம் மட்டும். ஓகேங்களா? இப்போ இது இன்கேஸ் வந்து உங்களுக்கு அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட நெக்கோட அகலம் இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம கேன்வாஸில் மார்க் பண்ணுவோம்ல, அப்போ அகலம் இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல, அதுக்காக. மற்றபடி இந்த டாப்பில் வந்து கட்டிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. நெக்கை மட்டும் கட் பண்ணாமல் வச்சுக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேன்வாஸ் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ். அதிகமாக இந்த சுடிதார் டாப்புக்கு வைக்கிறது வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சாலே போதும். இதிலே 2 கேன்வாஸ் இருக்குது. பேப்பர் கேன்வாஸ் இருக்குது, காட்டன் கேன்வாஸ் இருக்குது. காட்டன் கேன்வாஸ்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஷர்ட்டுக்கு காலருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அது அவ்வளோ திக்னஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, இதுவே போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் வந்து வாங்கிக்கோங்க. இது எப்படி இருக்கும், இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்படி கிழிச்சிங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி கிழிஞ்சு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிழிஞ்சு வரும். அது வந்து சுத்தமாக கிழிக்க முடியாது, நல்லா ரஃப்பாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். இது லைட்டாக கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்கும். இதில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பளபளன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் பக்கம். அதாவது நம்ம வச்சு இந்த பக்கம் வச்சு இதுக்கு அடியில் இந்த இடத்துல வந்து இப்படி துணியை வச்சுட்டு நம்ம மேலே அயன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த பளபளன்னு உள்ளது வந்து துணியில் வந்து ஒட்டிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிசுறு மாதிரி அப்படின்னா நூல் இலையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நோட்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நோட்டு மாதிரி இந்த இடத்துல எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சும்மா குத்து மதிப்பாக எடுத்துக்கோங்க. அகலம் இறக்கம் உங்களுக்கு இறக்கம் வந்து எப்படியும் நம்ம அதிகமாக சுடிதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு அதுக்கு மேலே 7 இன்ச்சு வரைக்கும். அதுக்கு மேலெலாம் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், நெக்கோட இறக்கம் வைக்க மாட்டோம். இந்த நீட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட இறக்கம் எவ்வளோ வைப்பீங்களோ அதை விட அதிகமாக எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் எவ்வளோ வைப்பீங்களோ அதை விட அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இது அளந்து சொல்லிடலாம். இதில் எவ்வளோ இருக்குது, இதில் 5 ஹால் இருக்குது, இதில் வந்து 11 10.75 இருக்குது, அதனால இவ்வளோ எடுத்துக்கோங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ எடுத்துக்கலாம், எவ்வளோ இறக்கம் தேவையோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கேன்வாஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்கோட அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், நெக்கோட இறக்கம் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அளவு சுடிதார் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அளவு சுடிதார் இது மேலேயே போட்டு நீங்கள் அப்படியே சுடிதார் மார்க் பண்ணுறப்போ எப்படி நெக் மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதில் அகலத்தையும் இறக்கத்தையும் எடுத்து மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இதில் வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து 3 இன்ச்சு அகலமும் இந்த இடத்துல வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக மேலே கொஞ்சம் இடமும் விட்டுட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த இறக்கத்தை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்து மேலேருந்து இங்கே 5 இன்ச்சு இறக்கம் வேணும், அதனால் 5 இன்ச்சு நான் இறக்கத்தை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே எவ்வளோ அகலம் வச்சனோ அதே அகலத்தை இங்கேயும் வைக்கணும். இது எதுக்குன்னா சும்மா பாக்ஸ் போடுறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து என்ன நெக்கு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை ரவுண்டு நெக்காக இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸுக்குள்ளேயே எப்படியே ரவுண்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ சும்மா இப்படி ரவுண்டு போடுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரவுண்டு நெக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் வந்து புள்ளியே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து என்ன நெக் டிசைன் உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதில் லைட்டாக வீ கட் மாதிரி லைட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இங்கே வந்து கொடுக்குறேன். இந்த நெக்கோட இறக்கம் அகலம் இந்த டிசைன் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இந்த கேன்வாஸை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வரைஞ்சிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு இப்போ நம்ம கரெக்டாக ரெடி அளவு இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த கோடு எங்கே போட்டிருக்கோமோ அதே இடத்துல அப்படியே தையலை போட்டு திருப்பிடுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து அப்படியே சுற்றி மார்க் பண்ணி விடணும்.
இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இந்த இந்த இடம் தான் நம்மளுக்கு ரெடி அளவு கரெக்டாக இருக்கணும். இதுக்கு மேலே 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சுக்கு மேலே இல்லைனா 1/2 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் வந்து ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டிங்கில் இருக்கிறப்பே கரெக்டாக இந்த மாதிரி பின்னை வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே சுற்றி வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அர்க்காத் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக. ஏன்னா இது வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கமாக திருப்பிடுங்க. திருப்பிட்டு கொஞ்சம் லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ லைட்டிங்கில் பார்க்க இப்போ தெரியுதா பார்த்தீங்களா, இந்த இடத்துல கோடு இருக்கிறது அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் சும்மா இப்படி லைட் வெளிச்சது இங்கே லைட் வச்சுட்டு சும்மா அப்படி வெளிச்சத்தை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நார்மலாக இந்த பேப்பரை கொஞ்சம் இப்படி இப்படி இப்போ பார்த்தா சுத்தமாக அவ்வளோவா தெரியல இந்த இடத்துல. இப்போ இந்த இந்த இடத்த இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. இப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல அவ்வளோவா பளிச்சுன்னு கோடு இருக்கிறது தெரியல. இதே கொஞ்சம் இந்த இந்த 2 கிளாத்தையும் இப்படி அழுத்தி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோடு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து தெரியுது. நம்ம வந்து அப்படியே நீங்கள் வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக கோடு எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு விரித்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே வந்து கோட்டை வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வீ கட் மாதிரி போட்டிருக்கேன். இதுவே வந்து ரவுண்ட் கட்டாக இருந்துச்சு எப்படின்னா அதே மாதிரி நெக்கை வந்து எப்படி இங்கே இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போமா. ஓகே, ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம். ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வந்து இப்படி கட்டடமாக போட்டிருப்போம். இன்னொன்று கட்டுறேன், அதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு அகலம் எவ்வளோ தேவையோ இறக்கம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு இந்த நெக் ஷேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான அளவு, இதுதான் நம்மளுக்கு நெக்கு கரெக்டான வர இடம். ஸோ அதில் இருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை சுற்றி ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா. இப்போ இது ரவுண்டு நெக் பண்ணியிருக்கேன், இது வந்து வி நெக் பண்ணியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அயன் பண்ணணும். சுடிதார் கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டாப்பு கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வந்து எக்ஸ்ட்ரா நிறையா மீந்திருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போது இந்த கிளாத்தை தூக்கி இதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அகலம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம சும்மா இப்போ வந்து ரஃபாக ஒரு நீட்டாக ஒரு கட் மட்டும் போட்டுருவோம். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக். இதே மாதிரியே பேக் நெக் நம்மளுக்கு எவ்வளோ இறக்கம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம ரவுண்டு நெக்கோ என்ன நெக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போது இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி கீழேயும் துணி அதிகமாக இருக்கணும், மேலேயும் துணி அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த கேன்வாஸை விட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு நம்ம வந்து குறுக்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து அயன் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். அயன் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்ட பக்கம். ஓகேங்களா. இது என்னது கெட்ட பக்கம். இந்த கெட்ட பக்கம் எடுத்துக்கோங்க. கெட்ட பக்கத்தில் இப்போ நம்ம இந்த பேப்பர் மாதிரி நல்லா வரைகிற மாதிரி உள்ள இடம் இருக்கும். கொஞ்சம் சொர சொரன்னு உள்ள இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த டிராயிங் வந்து வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா. நம்ம என்ன நெக் ஷேப் கேட்டோமோ அதை வரைஞ்சிருப்போம். இப்போ ஆப்போசிட் சைடில் அந்த மினு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து அடியில் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி இது என்ன பக்கம், இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். ஓகேங்களா. கெட்ட பக்கம். இதில் இந்த ஒட்டுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒட்டுறது வந்து எங்கே இருக்கணும், இப்படி கெட்ட பக்கத்தை பார்த்து இப்படி கெட்ட பக்கத்தை பார்த்து இந்த ஒட்டுறது இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுலயே கேன்வாஸ் வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து எப்படின்னா உள்ள உள்ள போயிடுற மாதிரி இருக்கும். அதாவது வெளியே அந்த கேன்வாஸ் அதாவது அந்த டிசைன் வச்சிருக்கிறதோ இல்லை நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, உள்ள வந்து கேன்வாஸ் போயிடும். 2வது மெத்தட் என்னன்னா
பேண்ட் கிளாத் எடுத்து வச்சு அதை வந்து அந்த டிசைன் மட்டும் வெளியே தெரியிற மாதிரி நம்ம வந்து கேன்வாஸ் வைக்கிறது. 2 விதம் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு வந்து 2 விதமா இருந்தாலும் சரி, எந்த விதமா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கட்டிங்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும். அயன் பண்றது வரைக்கும் எல்லாமே இதுதான். ஸ்டிச்சிங்ல மட்டும்தான் அது வந்து வித்தியாசம் வரும். எப்படின்னா வெளியே தெரியிற மாதிரி கேன்வாஸ் வைக்கிறது ஒரு மெத்தடு, உள்ள போற மாதிரி கேன்வாஸ் வைக்கிறது ஒரு மெத்தடு. ஓகேங்களா? 2த்துக்குமே நான் எப்படி வைக்கணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி இது வரைக்கும் பண்ணது எல்லாமே சேம் தான். இது வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் சேம் தான். இந்த பளபளன்னு உள்ளது வந்து இந்த கெட்ட பக்கத்துல பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்படியே வச்சுட்டு நம்ம இப்படியே வந்து அயன் பண்ண போறோம். எப்போதுமே இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நீங்க வந்து அயன் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அயன் பாக்ஸ்ல ஹீட் எவ்வளோ தூரம் வைக்கணும் அப்படிங்கிற மாரி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நார்மலா அயன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓரத்துல துணியில வந்து இப்படி லைட்டா அயன் பண்ணி பாருங்க. அயன் பண்ணி பார்க்கும்போது அந்த சுருங்காம கிளாத் ஒன்றும் ஆகாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, நீங்க அடுத்தது வந்து உங்களுக்கு மெயின் ஏரியாவில் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அயன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் அப்படியே இங்கே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து சுருக்கமா இருக்கு. அதனால அந்த சுருக்கம் போறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாத்தை ஃபர்ஸ்ட் நான் அயன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்ல கிளாத்ல அயன் பண்ணி அது துணி வீணா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மனசு கஷ்டமாயிடும். ஒருவேளை துணி எக்ஸ்ட்ரா இப்போ சுடிதாரில் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இதே ப்ளவுஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவ்வளோ துணி கிடைக்காது. இந்த மாதிரி கேன்வாஸ் டிசைன்லாம் பண்ணுறீங்கன்னா துணி அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம இருக்கிற துணியில் பண்ணி ஆகணும். இருக்கிற துணி நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல, அதனால தான் இந்த அயன் பாக்ஸுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணும்போது இப்படி சும்மா இப்போ இந்த துணியில் அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இப்படி தைச்சாலும் ஒன்றும் ஆகாது. இது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவே நான் இப்போ இந்த கேன்வாஸ் வச்சுட்டு அயன் பண்ண போகிறேன். இது வந்து இந்த துணியில் வந்து இந்த பேஸ்ட் வந்து கரைஞ்சி அதில் வந்து ஒட்டணும். அதில் இருக்கிற கம்மு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகணும், நம்ம அயன் பண்ணுற ஹீட்டில் அது உருகி இந்த கிளாத்தில் ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அயன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம நல்லா அழுத்தி பொறுமையாக இந்த மாதிரி தைக்கணும். கடன்னு இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. தேய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஒட்டுறதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பொறுமையாக இது பண்ணும்போது டக்குன்னு அது மெல்ட் ஆகி ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த மூலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அது வந்து செட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒரு இடத்துல நீங்கள் இந்த இடத்துல அயன் பண்ண போறீங்கன்னா இந்த கேன்வாஸ் வந்து இந்த இடத்துல இப்படி நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அயன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து நம்ம இப்படி வச்சு இப்படி தேய்ச்ச நாளைக்கு இது என்ன ஆகிடும், இந்த பேப்பர் வந்து நவுந்துடும். கேன்வாஸ் பேப்பர் என்ன ஆகிடும், நவுந்துட்டுனா அப்போ வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகிடும். ஒட்டிட்டுனா இன்னொரு இடத்துல ஒட்டாது. இப்போ ஒட்டிட்டோம், நம்ம பிரிச்சுட்டு இன்னொரு இடத்துல வச்சோம்னா அது ஒட்டாது. அதனால வந்து நம்ம கரெக்டாக வச்சு அழுத்தும் போதே கரெக்டாக அயன் பண்ணும் போதே கரெக்டாக வந்து அயன் பண்ணணும். அதே மாதிரி அயன் பண்ணி முடிக்கும் போதே இந்த மூலையிலலாம் வந்து இடிக்காமல் இருக்கா, இடிக்காம இல்லை, நல்லா வந்து செட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சுட்டுடுச்சு கையில், துணிக்கு ஒன்றும் ஆகல, ஆனால் கையில் சுட்டுடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அயன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த பேப்பரில் வந்து இந்த கேன்வாஸில் வந்து கிளாத் வந்து நல்லாவே ஒட்டியிருக்கு. தெரியுது பாருங்க, இந்த முனையெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டு பார்க்கும்போது இந்த முனையெல்லாம் வந்து தனியாக இப்படி தனியாக நீட்டிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நீட்டிட்டு இல்லாமல் கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம அயன் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கப்புறமா எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடத்துல சமமாக அந்த கேன்வாஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ எப்படி அது ஒட்டியே வந்து நம்ம கட் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கேன்வாஸ் ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த இடத்துல வந்து என்னோட கொஞ்சம் தூரம் போயிருக்கே அப்படிலாம் பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி பெண்டான மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது அடுத்ததா நெக்கை சுற்றி இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறப்போ இப்போ கேன்வாஸ் முடியுது பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் போயிடலாம். இப்போ நம்ம அயன் பண்ண கிளாத்தை எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அந்த கேன்வாஸை ஒட்டி அப்படியே மடிக்கணும். இப்போ நான் மடித்து காட்டுவோம் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போடணும். ஓகேங்களா? இப்போது நம்ம தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சு தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஏன்னா கீழே உள்ள கிளாத்தை வச்சு போட்டோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. அதனால நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சு துணி விட்டீங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ நீங்கள் துணி விட்டீங்களோ, 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எவ்வளோ துணி விட்டீங்களோ அதை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் விட்டு, அதாவது இந்த ஃபோல்டிங்கில் ஒட்டியே தையல் போடாமல் கொஞ்சோட்டு கேப் விட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தையல் போட போகிறோம். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்லாம் வச்சு நீங்கள் தையல் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபோல்டிங்லாம் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அந்த மடிப்பு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே தள்ளி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து நெக் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நெக்கோட ஷேப்பும் சரி அதோட கிரிப்பும் சரி நல்லா கரெக்டாக இருக்கும். நெக் ஷேப் மாறாமல் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதில் எப்படி அந்த கிளாத் அந்த
கேன்வாஸ் இருக்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் எப்படி வந்து அதை ஃபோல்டு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். நம்ம ஒரு பேப்பர் வந்து அதில் ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறப்போ நார்மலாக வெறும் கிளாத்தை விட அந்த கேன்வாஸ் ஒட்டியிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். கரெக்டாக நம்ம மடித்து கொடுக்கறதுக்கு சூப்பராக ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். அதை நீங்கள் கரெக்டாக மடித்து கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன். இதை பார்த்தாலே தெரியும் ஒரே அளவில் தையல், வெளியே தெரிகிற தையல் வந்து கரெக்டாக ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரை வந்து இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம டாப்புக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாடி பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நெக்கு எந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணுவோமோ அந்த இடத்த எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த டாப் கட் பண்ணும்போதே ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல வந்து சென்டர் வந்து அர்க்காத் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை அர்க்காத் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா 2 ஃபோல்டு பண்ணிட்டு அர்க்காத் பண்ணிடுங்க. இப்போ கேன்வாஸ் வைக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா நான் 2 மெத்தட் சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்பக்கமாக இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கேன்வாஸ் வந்து சும்மா கிரிப்புக்காக தான் வைக்கிறேன். டிசைனுக்காக நான் வைக்கல, சும்மா கிரிப்புக்காக வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச்லாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி இந்த பக்கமாக வைக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டிச் போட்டு இப்படி ஸ்டிச் போட்டு நம்ம வந்து உள்பக்கம் பரட்டி விட்டுறணும். அதாவது நல்ல பக்கத்து மேலே வச்சு உள்பக்கம் நம்ம வந்து பரட்டி விட்டணும். ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து டிசைன் வைக்க போகிறீங்க. இப்போ இந்த ஷேப்லேயே இப்போ நம்ம வி ஷேப் இந்த மாதிரிலாம் ஷேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்கில் மட்டும் பேண்ட் கிளாத் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணி இப்போ எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா இப்படி கெட்ட பக்கம் வச்சுக்கோங்க. கெட்ட பக்கத்தில் இந்த கேன்வாஸை வந்து இப்படி வச்சுட்டு ஸ்டிச் போட்டு திருப்பி விடணும். விஷயம் அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது இது வந்து என்ன, இப்போ வந்து நம்ம வேறு கிளாத் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடித்து திருப்பும் போது இந்த மெயின் கிளாத் இந்த நெக் ஷேப்புக்குள்ள இடம் மட்டும், இந்த கோடு போட்டிருக்க இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் தெரியும் போது அதோட நம்ம டிஃப்ரெண்ட் கிளாத் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இதே வந்து நீங்கள் கிரிப்புக்காக நார்மலாக உள்ள நம்மளுக்கு கிரிப்புக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல பக்கம் வச்சு உள் பக்கமாக திருப்ப போகிறேன். இதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இல்லை. நீங்கள் நார்மலாக லைனிங் கிளாத் எப்படி லைனிங் டாப் வந்து எப்படி நெக்லாம் திருப்புவீங்களோ அதே மாதிரி தான். இப்போ சென்டரில் ஒரு தையல் போட்டிருக்கேன், துணி வந்து நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக. கரெக்டாக நெக்கோட இறக்கம் வந்து முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்தோட அந்த தையல் வந்து நுப்பாட்டிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக அளவுக்கு நம்ம வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவில் நம்ம அதே கோட்லேயே தையல் வந்து அது மேலேயே கரெக்டாக நம்ம வந்து போட போகிறோம். இந்த ஸ்டிச்சு போடும்போது மட்டும் இந்த வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டக் டக்குன்னு நழுவி போகிற மாதிரி இருக்கும். உங்களோட ரைட் ஹேண்டை வச்சுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து தையல் போடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நழுவி போகாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்து தையல் விழும். லாஸ்ட்டாக வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதை வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்போதுமே நெக்கை அடித்து திருப்புறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அந்த திருப்பி விடுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எந்தெந்த இடத்துலாம் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கோ, எந்தெந்த இடத்துலாம் அந்த மாதிரி கூராக இருக்கோ, வளைவு இருக்கோ, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி சின்ன சின்னதாக அர்க்காத் பண்ணி விடுவோம். தையல்லையும் படாமல் தையலுக்கு முன்னாடியே முடிகிற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக அர்க்காத் பண்ணி விடணும். அர்க்காத் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கேன்வாஸை மட்டும் அப்படியே அந்த பக்கத்துக்கு உள்பக்கமாக திருப்ப போகிறோம் இல்லையா, லைட்டாக அந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் போடும்போது உள்ள பிசிறு இருக்கு பாருங்க, அந்த 1/4 இன்ச்சு கட் பண்ணோம்ல துணி, அந்த துணியையும் கேன்வாஸையும் கரெக்டாக ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து தையல் போட போகிறோம். அதாவது படிமான தையல்னா என்ன அப்படின்னா, அந்த 1/4 இன்ச்சு துணி வந்து எந்த இடத்துல தைக்கிறோமோ, அதாவது நம்ம படிமான தையல் எங்கே போடுறோமோ அந்த 1/4 இன்ச்சு துணி வந்து நம்ம கட் பண்ண துணி வந்து அதுக்கு அடியில் இருக்கணும். ஓகேங்களா? படிமான தையல் போட்டு முடிச்ச பிறகு இந்த கேன்வாஸ் பேப்பர் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அந்த துணியை வந்து அப்படியே அடியில் தள்ளி விட்டுட்டு உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு இப்போ டாப்போட நல்ல பக்கத்தில் தையல் போட போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்கை ஒட்டியும் போட்டுக்கலாம், அதாவது அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக அந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 1/4 இன்ச்சு இந்தாண்டையும் தள்ளியும் போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஆனால் என்ன அதில் முக்கியமாக பார்க்கணுன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதில் ஒட்டி போட்டிங்க அப்படின்னா ஒட்டி தான் ஃபுல்லாகவே அந்த நெக் ஃபுல்லாகவே முடிக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி பிடிச்சிங்க அப்படின்னா, உள்ளே தள்ளி தையல் போட்டிங்க அப்படின்னா அதே 1/4 இன்ச்சு வந்து நெக் ஷேப் முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து அதே கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே அதோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல ஃபினிஷிங் சூப்பராக கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த தையல் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக அப்படியே அந்த கிளாத்தை திருப்பிடுங்க. திருப்பின பிறகு அந்த கேன்வாஸ் வந்து முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து தையல் போட போகிறோம். இங்கே வந்து நீங்கள் தையல் தான் போடணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இந்த இடத்துல ஹெம்மிங் கூட நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம், பார்க்க அதுவும் நல்லாயிருக்கும். தையல் போட்டாலுமே சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து உங்கள் விருப்பம். தையல் போட்டாலும் ஓகே, ஹெம்மிங் பண்ணாலும் ஓகே. நம்ம வந்து கேன்வாஸ் கட் பண்ணும்போது சைடில் வந்து அந்த நெக் ஷேப்பை வரைஞ்சிட்டு சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா 1 இன்ச்சு இந்த மாதிரி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டாலே போதும்.
ஏன்னா ரொம்ப அகலமா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போடுற நம்ம லாஸ்ட்டா போட்ட தையல் வந்து ரொம்ப தள்ளி வரும். அப்போ வந்து பார்க்க நல்லா இருக்காது. லுக் வைஸ் நல்லா இருக்காது. அதனால சொல்லுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாவே கேன்வாஸ் வந்து எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கிற மாரி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் ஸ்டிச் பண்ணியிருக்க இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கு? உங்களுக்கு இது ஈஸியா புரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.